எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை துவங்குவோம். காலை பிரார்த்தனை வாசிக்கலாம். நேராக நமது கொள்ளுங்கள். இறைவனுடைய நம்முடைய உணர்வு, இறைவனோடு நாம் பேசக்கூடிய உணர்வு. அதிகாலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனே, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருக்குடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகிறோம். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்கிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்கிலிருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளும் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டு என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகிறேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகிறேன். மன்னிப்பவனே, என்னை மன்னிப்பாயா. நேர்வழியில் எங்களை நிலைத்திருக்கச் செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டு, கருணை கொண்டும், உன் புறமிருந்து நற்குணங்களை கொண்டும், நாணங்களை கொண்டும் என்றென்றும் எங்களை நீ வழிநடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்கச் செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மையை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நாம் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனே, படைப்பாளனே, புதிய படைப்பாக என்னை ஆக்கித் தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையில் உன்னை கொண்டு நான் விரும்புகிறேன். விருப்பங்களை அளிப்பவனே, ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. புதிய வாழ்க்கையில் என்னை வாழச் செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கித் தருவாய். உன்னுடைய அருக்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகிறேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை புத்தகத்தின் பக்கங்களை இறை உணர்வுகளை கொண்டு, இறை தியானங்களை கொண்டு நிரப்பிக் கொண்டிருக்கின்றோம். வாழ்க்கை புத்தகம் என்பது ஒரு முறை படித்து விட்டால் திரும்பவும் பழைய பக்கத்தை புரட்டவே முடியாத அளவுக்கான ஒரு பக்கம், ஒரு புத்தகம். அந்த புத்தகத்துல நம்ம தொடக்கத்திலேயே இறை உணர்வுகளை கொண்டும் சில வழிமுறைகளை கொண்டும் அதை நிரப்புகின்றோம். இறை வழியில இருக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா, ஒழுக்கத்துல இருக்கிறது. பொதுவா மனிதர்களை நம்ம 3 விதமா பிரிக்கலாம். மனம் போன போக்குல வாழக்கூடியவங்க, அதை நம்ம மன இச்சைகள்ல வாழ்றவங்க, உணர்ச்சிகள்ல வாழ்றவங்க. அவங்க மைண்ட் என்ன சொல்லுதோ அதன்படி செய்வாங்க. திடீர்னு அவங்க மனசு நல்லது சொல்லும், நல்லது செய்வாங்க. திடீர்னு ஒரு கெட்ட விஷயத்த சொல்லுவோம், அதையும் செய்வாங்க. அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்காது. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க.
அதுல அவங்க மனசுல எது ஆதிக்கமா இருக்குதோ அந்த செயலை அவங்க செய்வாங்க. மனம் ஒண்ணு சில நேரங்கள்ல ஆதிக்கமா இருக்கும், அவங்களும் நல்லது செய்வாங்க, பயங்கரமா நல்லது செய்வாங்க. ஆனா மனம் ரெண்டு ஆதிக்கமா இருக்கும்போது அதையும் செஞ்சிருவாங்க. இவங்க வந்து டேஞ்சரஸ். யாருக்கு டேஞ்சரஸ்? அவங்களே அவங்களுக்கு டேஞ்சரஸ். இந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம சமூகத்தில் இருக்கிறாங்க. இன்னொரு மனிதர்கள் இருக்கிறாங்க. இந்த மனிதர்களை பத்தி தான் நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க இந்த மன இச்சைகளின்படி வாழ மாட்டாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு பிரின்சிபல் வச்சிருப்பாங்க. இப்படிதான் வாழணும், இப்படிலாம் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பரவாயில்லையே, ரூல்ஸ் இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் வந்து அவங்களுக்கு எதுக்கு உதவும் அப்படின்னா, பொருள் சம்பாதிக்கிறதுக்கு உதவும். ஒரு உயிரோட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு இந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் உதவாது. மெட்டீரியல் சக்சஸ்க்கு இது உதவ முடியும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா, அந்த பிசினஸ்க்கான ஒரு அட்வைஸ், மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி, அந்த ஸ்ட்ராட்டஜி, இது எப்படி இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் அவர் கொடுப்பாங்க. அதை அவர் சக்சஸ் பண்ணாருன்னா, ஃபாலோ பண்ணாருன்னா அவர் பிசினஸ் சக்சஸ் ஆயிடுவார். சரியா? ஆனா நம்ம மனசு அப்படிங்கிறது அந்த மாதிரி ரூல்ஸுக்கு, பிரின்சிபிள்ஸ்க்குலாம் அடங்காத ஒண்ணு. அப்போ அந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மெட்டீரியலான விஷயங்களை தவிர மற்ற எல்லாத்துலயும் ஃபெயிலியர் ஆயிடும். முக்கியமா நம்ம உறவுகள்ல ஃபெயிலியர் ஆயிடுவோம், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம ஃபெயிலியர் ஆயிடுவோம். ஏன்னா ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ்ன்றது இந்த உலக வாழ்க்கைக்கானது. இந்த மாதிரியான மனிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. இவங்க வந்து நல்லவங்க தான், ஆனா அவங்களால வந்து வாழ்க்கையினுடைய முழுமையை அடைய முடியாது. இது ஆழமா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சமூகத்துல நிறைய பிசினஸ் பீப்புள் இருக்கிறாங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்கு. அவங்களுக்கு பின்னாடி இந்த மாதிரி பிரின்சிபல்ஸ் அண்ட் ரூல்ஸ் இருந்திருக்கும். ஆனா அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ள நீங்க போனீங்கன்னா, அவங்களெல்லாம் நான் பார்த்தவன்ற முறையில சொல்றேன், நோய்கள், சுகவீனங்கள், மன அழுத்தங்கள், அந்த மன அழுத்தங்களை கொண்டு கெட்ட பழக்கங்கள், கெட்ட வழிகள். ஆனால் அவங்க அந்த பிரின்சிபல் எந்த துறையில வகுத்து வச்சிருக்கிறாங்களோ அந்த துறையில சக்சஸ்ஃபுல் பீப்புள். இது ஒரு ஏரியா. மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, இதுதான் ஒழுக்கம், டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ்ல இருந்து முற்றிலும் மாறுபட்டது. உணர்வுகளின் அடிப்படையிலான தன்மை. என்ன தேவையோ, எது சரியானதோ அதை சரியான நேரத்தில் சரியான தன்மையில் செய்யக்கூடிய உணர்வுகளின் அடிப்படையில் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. உதாரணத்துக்கு டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிச்சிடணுங்க, இதுதான் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள். ஒழுக்கங்கிறது என்ன தெரியுமா? நைட்டு சீக்கிரமே தூங்கிடணும். எதுக்கு? காலையில 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு இல்ல. இரவு என்பது இறைவனால் நாம் இளைப்பாறுவதற்காக அமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம். இதை நாம் மதிக்க வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இரவில் விரைவில் தூங்க சென்று விடுவார்கள். இயல்பாகவே அவர்கள் 5 மணிக்கு எழுந்து விடுவார்கள். ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் போட்டு 5 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கும், இரவை கண்ணியப்படுத்தி இரவை நீங்கள் இளைப்பாறுதலாக மாற்றிக்கொண்டு அதிகாலையில் சுகமாக இயல்பாகவே அந்த 5 மணிக்கு எழுந்து விடுவதும் ஒழுக்கம். ஒழுக்கத்துக்கும் இந்த பிரின்சிபிள்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஒழுக்கம் என்பது இறை வழிகாட்டல்களை செவியேற்று அதன் அடிப்படையில் நடந்து கொள்வது. இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இறைவன் எனக்கு உணர்வாக அவனுடைய வழிகாட்டல்களை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். தனித்துவமான வழிகாட்டல்கள், உயிரோட்டமான வழிகாட்டல்கள். அந்த வழிகாட்டல்களின் மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய ஒழுக்கம் என்பது வெறும் பொருளை மட்டும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒழுக்கம் அல்ல, அருளையும் சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய ஒழுக்கம். என்னுடைய உறவுகளை நான் எப்படி பேண வேண்டும், என்னுடைய ஆரோக்கியத்தை எப்படி பேணிக் கொள்ள வேண்டும், சமூகத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். பொருளீட்டுதல் தேவைதான், அதில் உணர்வோடு உயிரோட்டமாக பொருளீட்டுதல் எப்படி நிகழ்த்தப்பட வேண்டும், உணவின் உயிரோட்டம் என்ன, நீரின் உயிரோட்டம் என்ன, இந்த மாதிரி உயிரோட்டத்தின் அடிப்படையில் வெளிப்படுவது ஒழுக்கம், டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் வந்து உங்களுக்கு பிரின்சிபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ் தராத ஒரு விஷயத்தை தரும். அதுதான் சுகம், அமைதி, சமாதானம் மற்றும் இவைகளில் நிலைத்திருக்கக்கூடிய தன்மை, இறை பொருத்தம்,
இறைவன் உங்களை பார்த்து புன்னகைக்கக்கூடிய அந்த உயர் கண்ணியம் ஒழுக்கத்தின் விளைவாக உங்களுக்கு தரப்படுவது. ஏனென்றால் ஒழுக்கம் என்பது உள்ளட்சத்தின் விளைவாக நம்முடைய மனதில் ஏற்படுவது. எனவே நாம ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ்குள்ள போக வேண்டாம். அப்கோர்ஸ் நம்ம மன இச்சைகளின்படி வாழக்கூடிய நிலையிலையும் இல்லை. நாம ஒழுக்கத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்களாக மாறி இருக்கின்றோம். இறைவன் நமக்கு அந்த வாய்ப்பை வழங்கி, அதில் நமக்கு பயிற்சிகளை வழங்கி, இன்னும் அதற்கான வழிகாட்டல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கு. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும், திருக்குறள். அதாவது என்னன்னா, உயிர் அப்படிங்கிறது என்ன பெருசு? உயிரை விட ஒழுக்கம் பெருசு. ஏன்னா அந்த உயிரை படைத்தவனே இறைவன். அந்த இறைவனுக்காக இந்த ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது இந்த உலகத்துக்காக மட்டும் அல்ல, இந்த உலகத்தை கடந்த ஒரு வாழ்க்கைக்காகவும். ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ்ங்கிறது இந்த உலகத்துக்காக. அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லாருமே ஹாப்பியான பீப்புளா, இறைவனுக்கு பிடிச்ச பீப்புளா தானே இருக்கணும். அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒழுக்கம் நிறைந்தவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் என்பதை நம்முடைய ஒவ்வொருவரின் உணர்வும் உறுதி செய்கிறது. இதுதான் சத்தியம். எனவே ஒழுக்கம் தான் நமக்கு தேவை. அந்த ஒழுக்கத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் அடங்கிடும். அவங்கள விட பெட்டரா, உயிரோட்டமா நம்ம செய்ய முடியும், சுகமா செய்ய முடியும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பின்பற்றுவதற்கு நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆக வேண்டிய தேவை இருக்கு. ஆனா ஒழுக்கத்துல இருக்கிறது ஒரு சுகம். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா வெற்றி கிடைக்கணுமா, சுகமா வெற்றி கிடைக்கணுமா? நாம பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக போகணுமா, பணம் நம்மளை தேடி வரணுமா? ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல இருக்கிறவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும். ஆனால் ஒழுக்கத்தில் இருப்பவர்களுக்கு உங்களை வீடு தேடி அந்த பணம், பொருள் கொடுக்கப்படும். இது இறைவனுடைய கட்டளையை கொண்டு நடந்தே தீரும். நமக்கு எந்த வாழ்க்கை வேண்டும் என்பதை நாம் முடிவு செய்து கொள்வோம். இந்த அழகிய நினைவூட்டலோடு இன்றைய தியான செயல்முறை நாம் துவங்கலாம். இன்றைக்கு நாம் ஆதி மூலத்தவம் பயிற்சி செய்ய வேண்டும். ஆதி மூலத்தவம் என்பது சுகமான தன்மையில் நம்முடைய உடலை இருத்தி கொண்டு கண்களை மூடி, நான் என்னுடைய இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றேன், நேரடியாக என்னுடைய இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், என் முன்னால் இறைவன் இருந்து கொண்டிருக்கின்றான், என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றான். என்னுடைய உடலை, மனதை, மனதின் அங்கங்களான எண்ணங்களை, நோக்கங்களை அனைத்தையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அவன் முன்னால் நான் வெறுமனே இருந்து கொண்டிருக்கின்றேன். செயலெதுவும் இல்லை, வெறும் இருப்பு நிலை மட்டும்தான். இறைவன் முன்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். அவனுடைய பார்வை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. அவனுடைய பார்வை என்னுள் ஊடுருவுகிறது. அவனுடைய பார்வை எனக்கு சுகம் தருகிறது. அந்த சுகத்தில் திளைத்து நான் அமர்ந்திருக்கின்றேன். என்னை படைத்தவன், அவன் முன்னால் நான், அவனைத் தவிர யாருமில்லை என்ற அந்த உணர்வோடு ஆதி மூலத்தவம் இயற்றலாம்.
இறைவன் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம். இறைவனுடைய பார்வை நம் மீது இருந்து கொண்டிருக்கிறது. நாம் எதையும் இறைவனுக்கு சொல்லவில்லை, வெளிப்படுத்தவில்லை. நம்முடைய இருப்பை, நம்முடைய இருப்பின் தன்மையை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். அந்த பார்வை அத்தனையும் சரி செய்கிறது, அத்தனையும் உள்வாங்குகிறது. அந்த பார்வைக்கு கண்ணியம் கொடுத்து உங்களுடைய இருப்பில் ஒழுக்கங்களையும் உணர்வுகளையும் நிரப்பிக்கொண்டு தியானத்தில் தொடர்ந்து
நாம் அனைவரும் தியானத்தை நிறைவு செய்வோம். பொதுவாக கண்களை திறந்து இன்னைக்கு ஒழுக்கம் அப்படிங்கிறத பத்தின ஒரு அழகான நினைவூட்டலை இறைவன் நமக்கு கொடுத்தான். இந்த ஒழுக்கத்தினுடைய ஒரு முக்கியமான அங்கம் என்னன்னா பணிவு. பணிவுங்கிறது வந்து ஒரு ஒழுக்கம், ஒழுக்கத்தினுடைய மிக முக்கியமான அங்கம். உண்மையான பணிவுனா என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஆதி மூல தவத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நமக்குள்ள இருந்த ஒரு உணர்வு தான் பணிவு. இறைவன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள பணிவை ஏற்படுத்தி இருந்தது. இயல்பாவே நம்ம வாழ்க்கையில அந்த பணிவு நம்மள அறியாம நம்ம கூடயே இருக்கும். இந்த பணிவு அப்படிங்கிறது இப்போ திறமையே இல்லாம பணிவா இருக்கிறதுங்கிறது வேற. ஃபுல் பொட்டன்ஷியலா நீங்க இருக்கிறீங்க, ஆனாலும் பணிவா இருக்கிறீங்க அப்படின்றது வந்து இறைவனுடைய வரம். இறைவன் உங்களுடைய திறமைகளையும் உங்களுடைய வலிமைகளையும் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான், புத்தம் புதிய ஞானங்களை கொண்டு. உங்களுக்கு காம்படிஷனே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த ஞானம் தனியானது, உங்களுக்கு மட்டும்தான் அது வேலை செய்யும், யாருக்குமே அது வேலை செய்யாது. ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் அந்த தனியான, படிக்கிறோமா இல்லையா, புத்தம் புதிய வாழ்க்கையை எனக்காக படைத்து தருவாயா. இதுதான் இறைவனுடைய கண்ணியத்தை மதித்து நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை. அந்த மாதிரி இவன் எனக்கு தான் நம்ம கேட்கல. புத்தம் புதிய வாழ்க்கை, புத்தம் புதிய புதுசு, இதுவரைக்குமே படைக்கப்படாத ஒரு வாழ்க்கையை எனக்காக நீ படைச்சுதான் நம்ம கேட்க. இந்த மாதிரி இறைவன் நமக்கு, இறைவன் வாழ்க்கையை படைச்சு தரான்னு என்ன அர்த்தம்? புதிய ஞானங்களை கொண்டுதான் நம்மை வழிநடத்து. புதிய ஞானங்கள், அந்த புதிய ஞானங்கள் பணிவோட நமக்கு கிடைக்கும். அதுதான் இறைவனுடைய வரம். அறிவு, இப்ப நீங்க வந்து ஒரு படிப்பை படிச்சுட்டீங்க, டாக்டருக்கே படிச்சுட்டீங்க, என்ன வருது? பெருமை வருது. ஆனா இறைவனுடைய அந்த ஞானம் வந்து உங்களுக்கு என்னத்தை கொடுக்குது? பணிவை கொடுக்குது. அந்த ஞானத்துக்கு ஈடு இணையே இல்லை, ஸ்டில் நீங்க பணிவா இருக்கிறீங்க. யாருக்காக? இறைவனுக்காக. அந்த பணிவே உங்களுக்கு பாதுகாப்பு. பணிவு இருந்தா நம்மளை ஏமாத்திடுவாங்களே சார், அது உங்களுக்கு பாதுகாப்பு. ஏன்னா அது இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஞானங்களின் ஒரு அங்கமாக இந்த பணிவு இருக்கிறது. அதனால ஒழுக்கம்தான், ஒழுக்கம்தான் எல்லாம். ஒழுக்கம்தான் உயிரோட்டம். ஒழுக்கம்தான் இறைவனுடைய சந்திப்பில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய தன்மை. இந்த ஒழுக்கத்தை கொண்டு செயல் புரிதல் என்பதுதான் இந்த உலகத்தின் மீதான நம்முடைய பொறுப்பு. செயல்படுதல், செயல்படுதல், செயல்படுதல். ஆரம்பத்திலிருந்து நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், செயல்படுதல் ஒவ்வொரு விஷயத்திலும். இன்றைய நாளை இறைவன் நல்ல முறையில் நமக்கு அமைத்திருக்கின்றான். பொதுவா வந்து நமக்கு நைட்டு தூங்கும் போது, நான் இன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தட்டு பேசுறேன், நாளைய வாழ்க்கை நம்ம கையில இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் நம்ம கையில தான் சார் இருக்கு. இல்லை சார், நம்ம நைட்டு தூங்குறோம், நாளைய காலை எந்திரிப்போமான்னு நம்பிக்கை இல்லையே. எனக்கு நம்பிக்கை இருக்கு சார், காலைல எந்திரிச்சிருவேன் அப்படின்னு சொன்னார். நாளைக்கு எந்திரிச்சிருவீங்க சார், நாளைக்கு பொழுது உங்களுக்கு நல்லபடியா இருக்குமா, நன்மையா இருக்குமா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குமா, அது எனக்கு தெரியாது சார். நாளைக்கு எந்திரிச்சிருவேன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குது. ஆனா நாளைக்கு அது நன்மையா இருக்குமா, சுகமா இருக்குமா, தோல்விகளை தரக்கூடியதாக இருக்குமா, நஷ்டங்களை தரக்கூடியதாக இருக்குமான்றது நமக்கு தெரியாது. நாளைய வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லை. அதனால இந்த நிமிஷம் ஒழுக்கம் அப்படிங்கிறது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதுல இன்வால்வ்டா நம்ம இருக்கணும். நிச்சயமாக இறைவன் நம்மை நேர்வழியில் செலுத்தி கொண்டிருக்கின்றான். என்றென்றும் இறைவனுக்கு நன்றியோடு இருப்போம். நாளைய தியான வகுப்பில்